இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபாய் இருக்கு. நான் என் லோனை ஃபர்ஸ்ட் கட்டுறதா இல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா அந்த லோனை ரீபே பண்ணிக்கலாமா? சரி, 2 விதமும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றது பார்க்கணும். அண்ட் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சில இடத்துல வந்து 8% இருக்கும். நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் அதை விட அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஹவுசிங் லோன் இந்த மாதிரி பெரும்பான்மையான லோன்ஸில் வந்து 8% அந்த மாதிரி இருக்கும். அதே சில இடத்துல வந்து இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனெல்லாம் வந்து 18%லேருந்து 36% வரைக்கும் இருக்கும். இந்த 18லேருந்து 36% இருக்கிற இடங்களில் வந்து டெஃபினட்டாக லோனை பே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை லோன் ரேட்டே வந்து 7.5-8% இந்த ஹோம் லோன் ரேட் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அந்த அதிகமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சது என்னென்னா டெஃபினட்டாக ஒரு சிங்கிங் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து வர்ற வளர்ச்சி வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அதனால் அது வந்து கன்சிடர் பண்ணலாம்.